want you to turn to Romans chapter 8, 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் கூட இது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்றாரு, எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நமக்கு நிறைய நேரத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது, அதை மாத்திரம் பிடிச்சுக்குவோம். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இருக்குது. நாளைக்கு நிறைய 1ஆம் தேதியில வாக்கு தத்துவம் அதெல்லாம் வரும். அல்லேலூயா. சோ இத பிடிச்சுக்குவோம். ஆனா ஆண்டவருடைய இங்க வசனம் என்ன சொல்லுது? யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும்? யார்? அதுதான் என்ன சொல்லுது. இங்கிலீஷ்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எப்படி இருக்குது இங்கிலீஷ்ல? And we know that all things, என்னங்க? அத நீங்க கவனம் வைக்கணும். இந்த பைபிள் வசனங்கிறது ஏதோ நான் படிச்சுட்டு அப்படி போறதுக்கு இல்ல, அத ஆழமா பார்க்கணும். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு எழுதி சொல்றார், ஆல் திங்ஸ், என்னங்க? ஆல் திங்ஸ், சகலமும், என்னங்க? சகலமும். உங்க ஒருத்தரும் நீங்க அனுபவிக்கணும். எனக்கு கர்த்தர் என்ன பண்ண? சகலமும் எனக்கு எப்படி இருப்பா? என்ன செய்வாரு? நன்மைக்கு ஏதுவா செய்வார். சகலமும், all things, God is going to do all things. எப்படி என்ன பண்ண போறாரு? All things work for good. எனக்கு எதுவும் எல்லாமே it will work for good, it will not work for evil. வசனம் அப்படிதானே சொல்லுது. Everything will work for good. Everything, all things will work for me for good. All things, எல்லா சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். That is the experience of Paul. எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். ரைட்? அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படி பிளான் போவோம்? அவர் மனசுல என்ன தெரியுமா? எல்லாம் அவர் எதை நீங்க கை எடுத்து வச்சாலும், பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தாரு, அவன் காரிய சித்தி உள்ளவனான். அதோடைய அர்த்தம் நாங்க, அவன் எதிலெல்லாம் கை வச்சானோ ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகல. ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகல. இன்னைக்கு நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஒண்ணு நடக்குது. ரைட்? ஐ வாண்ட் டு பி லைக் திஸ், ஐ வாண்ட் டு பிகம் லைக் திஸ். இப்படியே இருக்கணும், இப்படி இருக்கணும், எது இருக்கணும். ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? கேள்வி உங்களுக்குள்ள கேட்டிருக்கீங்களா? ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, இங்க பைபிள் சொல்லுது, 2 காரியத்தை இங்க எழுதி இருக்கிறார். 2 காரியம் நடந்தா 3வது சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். முதல் காரியம் என்னங்க? தமிழ்ல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லும்? those who are called according to his purpose. Right? இங்க தமிழ்ல சொல்லலாம், அவருடைய தீர்மானம். இட்ஸ் நாட் அபவுட் உங்க தீர்மானத்தின்படி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்துல நான் நாளைக்கு அங்க போயிருவேன், நாளைக்கு இங்க போயிருவேன், நான் இதை பண்ணிருவேன், நான் அதை பண்ணிருவேன். அது பேசுறது எல்லாம் நல்லாதான் இருக்கும். நம்ம போகிற காரியம் எல்லாம் வெற்றியா நடந்துச்சுன்னா we'll enjoy that, ரொம்ப கொண்டாடுவோம். பட் அது நடக்காத போது என்ன நடக்கும்? அப்போ இங்க ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? there are things, நாம நினைக்கிற காரியங்கள் ஒன்று உண்டு, அவர் திட்டமிடுகிற ஒரு காரியங்கள் உண்டு. என்ன சொல்லுது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், those who are called according to his purposes. யாருடைய பர்பஸின் படி நீங்க இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் இன்வென்டரி எடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கைய, உங்க இருதயத்தை, உங்க உணர்வுகள்ல
அந்த இன்வென்டரி எடுத்து பாருங்க. யாருடைய பர்பஸ்ல இருக்கிறீங்க? யாருடைய பர்பஸ்க்காக நீங்க இருக்கிறீங்க? Why you don't see victory? Why don't see success? Na, you have so many things in your brain. உங்க மூளைக்குள்ள அவ்வளவு இருக்குது. You think about those things. But என்ன யோசிக்கிறது இல்லைன்னா, God has a better plan for me. Amen. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். Amen. Hallelujah. நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. We want to know. ஆண்டவருடைய வசனம் சொல்ல ஏசாயா 55 வாசிக்கும் போது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும். God black and whiteல சொல்றாரு. என்னன்னு? உன் நினைவுகள். See, I can have so many things in my mind. நான் இதை பண்ணி அதை பண்ணிடுவேன், நான் இங்க போய் அங்க போயிருவேன். Hallelujah. You can think, you can plan, you can அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய எடுக்கலாம். பட் காரியம் என்னன்னா, அதுல கர்த்தர் இருக்கிற இஸ் காட் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தட் இஷ்யூ. உங்க வாழ்க்கையின் நடுவுல who is ruling and reigning your life? Is God or you? ஒன்னு கர்த்தர் ஆளுகை செய்யணும், இல்லனாக்கா நீங்களும், இல்லனாக்கா பிசாசு ஆளுகை செய்யணும். Only these three. இந்த மூணு தானே இருக்கும். இங்க பவுல் எழுதுறாரு, அவருடைய தீர்மானத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கங்க, there is a purpose of God and you may have your own purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மாத்திரம்தான், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். Amen. Hallelujah. Don't blame God. அவன் நிறைய நேரத்துல நான் ஜாம் பண்ணேன், நான் போனேன், நான் கொடுத்தேன், நான் எடுத்தேன், இதெல்லாம் பண்ண, எனக்கு நடக்கல. Most of the time we think so much about ourselves than இந்த மகிமை உள்ள தேவனை குறிச்சு யோசிக்கிறதே இல்லை. We don't think about that God. அவருக்கு இருக்கிற ஆசைகள் இருக்கிறது, அவருக்கு ஏக்கங்க இருக்கிறது, அவருக்கு விருப்பம் இருக்கிறது, அவருக்கு சுத்தம் இருக்குது, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. We want, நாம most of the time நாம நினைக்கிறது it's all about us, all about me, all about my ministry, all about my ways, all about எல்லாமே நானு 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 நானு. Where is God? Where is God? Why? The scripture very clearly says, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ரெண்டு காரியம். அல்லேலூயா. சொல்லலாம், எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான், எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நாம அதோட விட்டுறோம். ஆனா அதுக்கு மேல லேயருக்கு மேல லேயர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. Amen. God doesn't, அவர் மனசுல இத்தனை கூட நீங்க நஷ்டம் அடையணும், நீங்க கெட்டு போகணும், நீங்க இப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் அவருக்குள்ள என்னல்ல. அவருக்குள்ள இருக்கிறது நீங்க செழிக்கணும், நீங்க உயரணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும். அதனாலதான் அவர் சொல்வாரு, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் வாளா இல்லாம தலையா இருப்பார்கள், கீழே இல்லாம மேல். If God would have thought about you, உங்களை ரொம்ப கீழ்த்தரமா நினைச்சிருந்தா அவர் இந்த வசனத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பலம் கொண்டு திடமனதா இரு, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன், நீ எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவா என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. Because God has good plans for you. பட் என்னன்னா, அந்த பிளான் எல்லாம் அவருடைய வார்த்தையில அவருக்குள்ள நிரம்பி இருக்கிறது. இட்ஸ் வித் ஹிம் அண்ட் இட்ஸ் இன் ஹிம்.
அவரோட when God is there, his plans will be revealed, but you have to be open to God. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். அதனால்தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன பண்ணணுமா? உன் முழு இருதயத்தோடும் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். உன் சொந்த புத்தியை நம்பாத. Do not lean on your own understanding. அதுக்கு பதிலா என்ன பண்ணுமா? Trust in the Lord with all of your heart. I trust God, I believe God, but இங்க பைபிள் சொல்லுது அதோட கிடையாது. With all of your heart. உன் முழு இருதயத்தோடும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? என்ன நம்பிக்கையா இருக்கணும்? God has a better plan for me. Hallelujah. நான் இப்படி ஆயிரணும், நான் அதை பண்ணி அப்படி ஆயிரணும். அது ஆகும். Till you submit to God, nothing is going to happen. Because நீ ட்ரை பண்றதெல்லாம் நடக்காதது காரணம் என்னன்னா, that originated from you, that is not from God. ஏன்னா அவருடைய மைண்ட்ல ஒண்ணு இருக்குது, அவருடைய பிளான்ல ஒண்ணு இருக்குது. நீ அந்த பிளானுக்குள்ள நீங்களும் நானும் தான் வரணும். God is not going to come into your plan and my plan. Hallelujah. யோசேப்பு அவங்க அப்பாவோட இருந்தான். அங்க எங்கன்னா பைபிள் வசனம் சொல்லுதா யோசேப்போட கர்த்தர் இருந்தா அவன் காரிய சித்தி உள்ளவனானான்னு? Is there any scripture? Right? அவங்க அப்பாவுக்கு பிரியமா இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். But there is not a scripture which says கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான். எப்போ இந்த வசனம் வருது? அவன் போத்திபார் வீட்டுல அடிமையா போகிற நேரத்துலதான் இந்த வசனம் வருது. சிறைச்சாலையில் அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போதுதான் இந்த வசனம் வருது. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். Hallelujah. It means அவன் சுய புத்தியின் மேல சாயல. When he went into a place, ஒரு இடத்துக்கு ஒரு கஷ்டமான இடத்துக்கு அவன் தள்ளப்பட்ட போது he looked unto God. அவன் என்ன பண்ணல? சுய புத்தியின் மேல் சாயல. He looked into the call of God. So அவனுக்கு எப்படி இருந்துச்சுங்க? அந்த அடிமைதனத்துல கூட, அந்த கஷ்டமான இடத்துல கூட, அந்த போராட்டமான இடத்துல கூட, அந்த தனிமை நேரத்துல கூட God said, you don't worry, I am there with you. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? எவ்வளவு the thing is that God is always there with you. God wants to work with you. God wants to do great things through you. But என்ன ஒண்ணுனா, are you open to God? Are you open to God? கர்த்தருடைய வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். It means you have your own will. The more you walk in your will, you are not going to be successful. நீ ஜெயத்தை பார்க்க முடியாது. You may say so many things, but ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். He has a plan, he has a purpose. அவருடைய தீர்மானம் பண்ணிட்டார். இந்த வழியில நீ நடக்கும் போது யோசேப்புக்கு சொன்னார், don't worry about your, நீ அடிமையா இருக்கிறத பத்தி கவலைப்படாத. நீ சிறைச்சாலையில இருக்க, நீ அடிமையா உங்க அப்பா வீட்டுல செல்ல பிள்ளையா இருந்த, இப்ப போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிற, அது இல்ல. நான் உன்னோட இருக்கிறத the world will recognize. போத்திபார் பார்த்தானா? போத்திபார் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்களா? Hallelujah. God was with him. அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணாரு. உடனே என்ன பண்ண போத்திபாரு? எல்லாத்தையும் அவன் கையில விட்டுட்டான். நீ என்ன ஜெயில அதேதான் நடக்குது. பாக்குறான், ஜெயிலர் பாக்குறான், இவன் செய்யறதெல்லாம் நன்மையா நடக்குது, எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீய பாத்துக்கப்பா, ஜெயில நீய பாத்துக்க. When God is with you, these are the outward evidences. கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் கூட இருக்கிறத நிரூபித்து கொண்டே இருப்பாரு. ஏன் அதை பார்க்க முடியாம இருக்கிறோம்? சிம்பிள் திங். காரணம் என்னன்னா, hallelujah, we want, நமக்கு வேண்டியது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதைதான் செய்வேன், நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் வாழுவேன்,
இதை you decide and you say, நம்ம தீர்மானம் பண்ணுற இப்படிதான் இருக்க போறோம். You don't bother me. It means you are not saying to man, you are saying to God. You are not saying to yourself, you are telling God, God, you bother your way, I bother my way. கஷ்டம் ரொம்ப. எல்லாருடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கங்க, you are not without the God's call. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கங்க, there is a call of God upon your life. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சத்தத்தை, அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால ஒரு தோல்வியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை அழைச்சார்னா நீ எங்க இருந்தாலும் செழிக்க முடியும். Hallelujah. Whether you are in the prison, நீ எந்த இடத்துல இருந்தாலும், நீ மண்ணை எடுத்தாலும் அது பொன்னா மாத்துவார் ஆண்டவர். Don't ever underestimate God. Don't think, make yourself wise. அதனால தான் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகள் எல்லாம் என்ன பண்ணனே, அவர் என்ன சொல், முழு இருதயத்தோடும் அவரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். In all your ways acknowledge him. எத்தனை பேர் அக்னாலேஜ் பண்றோங்க தேவன் கிட்ட? நாம ஜெபம், ஆண்டவரே நான் போறேன் கூட வாங்க, அது ஜெபம். ஆனா போகிற வழியில எத்தனை பேர் ஆண்டவர் கூட வருகிறாரா இல்லையான்னு எத்தனை பேர் பார்த்து இருக்கிறீங்க? God, are you there with me? ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்கு, Lord walk with me. ஆண்டவரே நான் தனியா போக ரெடி இல்ல. ஆண்டவரே நான் தனியா போன நான் தோல்வி அடைவேன். I will be a failure. I don't want to be a failure. God, only when you are with me, நீர் என்னோட நடக்கும் போது, என்னோட இருக்கும் போதுதான் எல்லாமே எனக்கு வெற்றியா முடியும் ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க எதை இழந்து போனாலும் தேவனை மாத்திரம் இழந்து போயிடாதீங்க. நீங்க எதை இழந்தாலும் தேவன் அதை பன்மடங்காக திருப்பி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் இல்லைன்னா ஒன்னத்தையும் நீங்க எதை திருப்பி கொள்ள முடியாது. தாவீது எல்லாத்தையும் இழந்து போனான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் மனைவி, பிள்ளைகள், அவன் சௌந்தரியத்தை எல்லாத்தையும் இழந்து போனான். ஆண்டவர்கிட்ட போற, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா? Are you there with me, God? ஏபோத்தை கொண்டு வர சொல்றான். அவன் கர்த்தரை தேடுறான், கேட்கிறான். ஆண்டவருடைய பதில், நீ போ, நீ எல்லாத்தையும் சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். You will get back everything. ஒண்ணு கூட நீ இழக்க மாட்ட. ஹல்லேலூயா. உடைஞ்சு போன, கிழிஞ்சு போன பாய் கூட உனக்கு வரும். This is God. Don't ever underestimate this. இந்த மகிமுள்ள தேவனுக்கு அண்டர் எஸ்டிமேட் மாத்திரம் பண்ணாதீங்க. It's beyond limits. It's beyond limits. இந்த சின்ன மூளை கெட்டாதபடி அவர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவர். He wants to do. சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்க தீர்மானத்தின்படி எல்லாருடைய அழைப்பில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்வீங்களோ, ஆண்டவரே வாட் இஸ் இட் லார்ட், உங்களுடைய தீர்மானம் என்ன ஆண்டவரே, லெட் மீ நோ. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அங்க ஒரு நாள் சவுல் என்றவன் போய் கொண்டு இருக்கிறான். எங்க போறான்? டமாஸ்கஸ்க்கு போறான். எதுக்கு போறான்? அங்க இயேசு ஆராதிக்கிறவர்களை சிறைப்படுத்தி கொண்டு வரணும்னு போகிறான். போற வழியில என்ன நடக்குதுங்க? இயேசு அவனை சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு ஒரு மாற்றம் வருது. அப்போ அவன் கண்ணு தெரியாம போகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க நிறுத்தல. See, this is amazing God. I want you to understand this God. தேவன் என்ன பண்ணல? சும்மா இருக்கல. ஆச்சுப்பா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அனனியா கிட்ட போறாரு. ஒரு சீஷன் கிட்ட போறாரு. அனனியாவே, என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி இந்த ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அங்க ஒரு வீட்டுல கண்ணு தெரியாம இருக்கிறான், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், சவுல் என்ற. உடனே அனனியா சொல்றான், ஆண்டவரே அவன் எருசலேம்ல இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சவங்க எல்லாம் ஜெயில போடுறதுக்கு வந்திருக்கிறான். அனனியாவே, லிசன் டு மீ. நாம நிறைய நேரத்துல we talk too much to God, we don't wait for God to speak to us. ஆண்டவர் என்ன சொல்றாரு?
அதெல்லாம் பத்தி நீ பேசாத, உன் வேலையும் கிடையாது. நான் சொன்னதை செய். நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அதெல்லாம அவன் சொல்றாரு, அவனை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறாராம்? அவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் நான் அவனுக்கு தெரிவிக்க போகிறேன். நம்ம நிறைய நேரத்துல பாடா இயேசு கிட்ட வந்து அவ சில நேரத்துல பாடுகளை அனுமதிப்பாரு. என் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். He is going to live that kind of life. அங்க சவுலோட பேசினாரு, அனனியாவோட பேசுறாரு. அனனியா போறான், அதன்படி ஜெபம் பண்றான். எல்லாம் நடக்குதா? அனனியா தான் சொல்றாரு, சவுல்கிட்ட கூட சொல்ல, அனனியா கிட்ட சொல்றாரு, அவன்கிட்ட போய் நீ இதெல்லாம் சொல்லாத, நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி, அவ்வளவுதான். Still இன்னைக்கும் God is trying to prove himself that he is God. He is in control of everything. உங்க வாழ்க்கை அவருடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. ஆனா அந்த கண்ட்ரோல் எடுத்து நடத்தணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் வாழ்க்கைய கையில கரத்துல விட்டு கொடுப்பியா? Will you hand over yourself into my hand? கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, உன் முழுமை எனக்கு வேணும், உன் முழுமை எனக்கு வேணும். நீ விட்டு கொடுத்தீனா நான் எடுத்து நடத்துவேன். இல்ல ஆண்டவரே நான் என் கைய மாத்திரம் கொடுக்கிறேன், அப்புறம் கைய பிடிச்சு கொண்டு போவாரு, விட்டுருவாரு. அதுக்கு மேல நடத்த முடியாது. என்ன வேண்டாம் அவருக்கு? என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக் கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் என் முழுவதும் அது உமக்குதான் தேவா, நீரே. எவ்வளவு பேர் சொல்லுங்க, என் முழுமையும் அது உமக்குதான். ஆண்டவரை எடுத்துக்கங்கப்பா. என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக் கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ன தீர்மானம் இருக்கணும்? முழுமை அவருடைய கரத்துல இருக்கும். Hand over your life into his care. See, அவரை போல உங்களுக்கு ஒரு செக்யூரான லைஃப் யாரா கொடுக்க முடியாது. அவரை போல உயர்த்தக்கூடியவர் ஒருவரும் கிடையாது. அவரை போல உங்களுக்கு நல்ல பிளான வச்சிருக்கிற வேற ஒருவரும் கிடையாது. Why then you want to நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? இவ்வளவு ஏன் கஷ்டப்படணும்? உங்க அவர் கையில விட்டு கொடுத்து பாருங்க. அவ போன்ற இடத்துக்கு போங்க, இருன்ற இடத்துல இருங்க, தானா காரியம் நடக்கும். அல்லேலூயா. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொன்னார், அவனை நாழத்தான் யோசேப் சவுலுக்கு சொல்லு, அண்ணனே சொல்லு, நான் தான் அழைச்சிருக்கிறேன். I have called him for a purpose, my purpose. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சவுலுடைய பர்பஸ் என்னங்க? அவனுடைய பர்பஸோட வந்தான். கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க எல்லாம் ஜெயில போட ஆண்டவர் சொன்ன அந்த பர்பஸ் நான் மாத்துறேன். இந்த இரவுல கூட I want to tell you one thing. You may be, நீங்க உங்க பர்பஸோட இருக்கலாம். If you surrender yourself to God, God will change அந்த பர்பஸ மாத்தி அவருடைய பர்பஸ் உங்க வாழ்க்கையில அவர் கொடுக்க முடியும். Still it's not over. Still it's not over. Still God can do.
Nothing is late in the hand of God. காலங்களை மாற்றுகிறவர், நேரத்தை மாற்றுகிறவர் அவர். He can do wonders. அவர் சொல்லாரு, என்னமா நீங்க சொல்லிட்டு உட்காராது, ஐயோ எனக்கு வயசாயிருச்சு, காலம் போயிருச்சு, எனக்கு உடம்புக்கு முடியல. அதெல்லாம் உங்க அபிப்பிராயம், உங்க சிந்தனை. அதெல்லாம் மனுஷன் அது ஒண்ணு கர்த்தர்கிட்ட வரும், இல்ல கர்த்தருடைய சிந்தை ஒண்ணு இருக்கும், மனுஷருடைய சிந்தை ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் குப்பை தடு, உங்க சிந்தையெல்லாம் குப்பையில போடுங்க, கர்த்தருடைய சிந்தையை பிடிச்சுக்கங்க. Hold on to the mind of God. எனக்கு படிப்பறிவு இல்ல, மோசஸ்க்கு படிப்பறிவு, ஐ மீன் அப்போஸ்தலருக்கு, ஆதி அப்போஸ்தலர் படிப்பறிவு இருந்துச்சா? பைபிள் சொல்லுது அவர்கள் கல்லாதவர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். தேவர் இல்லிட்ரேட் என்று எல்லாருக்குமே தெரியுமா? அவளை கொண்ட கர்த்தர் பயன்படுத்தினா, உங்களுக்கு படிக்க தெரியலன்னா டோன்ட் பாதர். எனக்கு பைபிள் தெரியல, டோன்ட் பாதர். உங்களுக்கு வேண்டியது இயேசு. You need only one person in your life, that is Christ Jesus. அவரை பிடிச்சுக்கங்க, அவர் எல்லாத்தையும் கத்து கொடுப்பாரு. Hallelujah. அறிவு இல்லையா? அவரை பிடிச்சுக்கங்க. He is wisdom, He is righteousness, He is sanctification. அவர் தான் எல்லாமே இருக்கிறாரு, ஆல் இன் ஒன்னா இருக்கிறார். அவரை பிடிச்சுக்கங்க, அவர் நடத்துவாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள். யாருக்குனால எல்லாமே நன்மையா நடக்குமா? To those who love Him. To those who love Him. இப்ப நான் கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்றேன், நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா என்ன போல சொல்ல, நான் நேசிக்கிறது போல யார் நேசிக்குவா? ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, அது உண்மை இருக்குதான் வசனம் உங்களுக்கு கத்து கொடுக்கும். யோவான் 14 அதிகாரம் 15 வசனம் பாருங்க. What does the word say? John 14 and verse 15. If you love me, என்னங்க என்னங்க, if you obey me, if you love me, obey my. இப்போ உங்களுக்கே கேள்வியும் உங்களுக்கு தான், do you love Jesus? அவங்க என்ன சொல்லுது? If you obey, if you love me, you will obey my, என் வசனத்தை கை கொள்ளுவீர்கள். என்னில் அன்பு கூர்ந்தா என்ன பண்ணுவீங்க? என் வசனத்தை கை கொள்ளுவீர்கள். You will, you will, you will. அங்க இயேசுவ பதில் சொல்லிட்டாரு. I love you Jesus. நம்ம பாடலாம், I love you, I love you, I love you Jesus. இயேசு கேட்பார், என்னன்னு? Do you obey me? என் வசனத்துக்கு கீழ்படிறியா? அப்படி இல்ல, இப்ப கீழ்படியலன்னா என்ன நீ அன்பு, உண்மையா அன்பு கூறலன்னு அர்த்தம். If you love me, action reaction அங்க இருக்குது. You will obey my commands. ஏன் ஆண்டவர் நினைச்சது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்? நாம போஸ்ட் பண்ணலாம், என்ன போல யாரும் இல்லைன்னு பெருமை பேசலாம், எல்லாம் பண்ணலாம். The question comes, do you love Jesus? How do you express your love? உங்களுடைய அன்பை எப்படி தெரிவிப்பீங்கன்னா, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலதான் தெரியப்படுத்துவீங்க. அதோட எப்படி கை கொள்றது? ஜெபம் பண்ணுனா ஜெபிக்கணும், பைபிள படிக்கணும்னு எழுதியிருந்தா படிக்கணும். ஹல்லேலூயா. உன் சத்ருவையும் சிநேகிக்கணும்னா சிநேகிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அவருடைய வசனத்துக்கு நீங்களும் நான் கீழ்படியலனா, you yourself, உங்களுக்கே பதில் தெரியும். என்ன பதிலுங்க? Because you say I love you, you don't love me because you don't obey my words, obey my commands.
அதுல 21 வசனம் பாருங்க. 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்துல அன்பா இருக்கிறான்னு சொல்றாருங்க. இல்ல என்ன சொல்றாருங்க? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். நீங்க மீதிய வசனத்தை வீட்டுல போய் படிச்சுக்கங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுங்க? Whoever has my commands and keeps them is the one who loves me. இயேசு ரொம்ப தெளிவா சொல்லி ஒரே அதிகாரத்துல 3 முறை சொல்லி இருக்கிறாரு. 23ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. போதும். ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஒரே அதிகாரத்துல 15ல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் 3 முறை எழுதிட்டார் இயேசு. திருப்ப அதான் சொல்றாரு. என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கை கொள்ளுவான். இங்கிலீஷ்ல if anyone loves me he will keep my words or obey my words. He will listen and obey my words. பைபிளை படிக்கிறது பெருசு இல்ல, அதை கீழ்படிறதுதான் பெரிய விஷயம். ஆண்டவர் வச்சிருக்கிற உச்சத்துக்கு போன உண்மையா சொல்றேங்க. டோன்ட் எவர் திங்க் லோ. ஆண்டவரே ஏன் நடக்கல. நிறைய பேர் அதிகமா ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஒண்ணும் நடக்காது. காரணம் என்னன்னா, somewhere you are not obeying the word of God. God is not the hindering person. God doesn't want to stop your growth. God doesn't want நீங்க flourish ஆகுறத கர்த்தருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. He wants to have you. எல்லாம் உங்களுக்கு வேணும்னு அவருக்கு தெரியும், கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. But the question comes, do you obey his words? அதை யோவான் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனம் பாருங்க. 15 chapter 10 and 11. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு, அல்லேலூயா, நீங்களும் இயேசுவும் பாயா இருக்கணுமா? அவர் என்ன சொல்றாரு? நான் என் பிதாவின் அன்பை கைக்கொண்டு அவரில் நான் நிலைத்து இருக்கிறேன். ரைட்? இப்ப அவர் சொல்றாரு, நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னில் ஏன் அன்புல நீங்க நிலைத்திருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? யோசிச்சு பாருங்க, the mind and heart of God. அது அப்படிதான் பார்க்கணும். இயேசு அவர் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது. என்னன்னு? ஏன் சந்தோஷம் தெரியுமா? ஏன் சந்தோஷம். just think my joy is not saying your joy. ஏன்னா நம்மளதெல்லாம் அறக்குறேன். அவர் சொல்றாரு, ஏன் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறது இல்ல. இன்னைக்கு எத்தனை வீட்டுல ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கும், சண்டே சர்ச்சுக்கு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போதே சண்டை வரும், பிரச்சனை வரும். ஆண்டவர் சொன்னார், no, that is not my way. அவர் சொல்றார், நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என் அன்பில் நிலைத்திருங்கள். அடுத்து சொல்லுவாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. இங்கிலீஷ்ல you will be filled with my joy. See, this is Jesus. இந்த போட்டோ பாருங்களேன், இந்த ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி பாருங்களேன். அவர் சொல்றாரு, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, I want you to be filled with my joy.
my blessings. Amazing அல்ல இந்த இயேசு. I want you to be filled with my joy. அப்புறம் சரியா படிங்க. May be in you, that may your joy be complete. அறகுறை ஆண்டவர் விடுறதுக்கு ஆசை கிடையாது. Hallelujah. Do you understand this? God doesn't want you to have partial joy, half joy, little bit joy. அவர் சொல்றார், I want you to have my full joy. எனக்கு அப்படியே குதிக்கலாமான்னு தோணுது. It's something when you see Jesus, அவருடைய வசனத்தை படிக்கும் போது you catch that essence. சொல்ற, ஏன் இதை நான் சொன்னேன், நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்து இருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என் அன்பில் நிலைத்திருங்கள். ஏன் இதை நான் சொன்னேன்னா, ஏன் இந்த 10ஆம் வசனத்தை சொன்னேன்னா, அவர் 11ஆம் வசனத்துல சொல்லுவாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. தமிழ்ல சந்தோஷம், இங்கிலீஷ்ல ஜாய். ஜாய்க்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. ஜாய் இட்ஸ் a gift of God. Hallelujah. You will be joyful just like Jesus. Hallelujah. என்னுடைய joy, I want you to possess my joy. Hallelujah. உங்களுக்குள்ள என் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். எப்படி தெரியுமா இருப்பீங்க? பட்டினியா இருந்தாலும் ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா பாடுவோம். Hallelujah. என்ன வந்தாலும் சரி, ஆனா திட்டுனா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எப்படி யோசித்து பாருங்க, இதுதான் வரும். என்ன இப்படி ஆயிடுச்சு? இல்ல, because you don't have your joy, you are filled with the joy of Jesus. அந்த ஜாய் வந்துட்டு போகாது, அது உங்கள் நிலைத்திருக்கிற சந்தோஷம். நீங்க வியாதியா இருந்தாலும் நீங்க சொல்வீங்க, அவரை துதிப்பீங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாருங்க? அவர் சொல்றாரு, this love, என்னில் அன்பு கூர்ந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, அவர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ வாட் இஸ் லவ்? வாட் இஸ் லவ்விங் கிரைஸ்ட்னா, obeying his commandments. அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நானே I obey my father's commands. Because I obey my father's commands, I live, I abide in his love. அவர் எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டுறாரு. நீங்களும் என்னை அன்பில் நிலைத்திருந்தால் என்ன ஆகும்? நிலைச்சிருக்கணும். உங்களுக்கு he doesn't want காலையில எந்திரிச்சா ஐயோன்னு எந்திரிக்கிறது பிடிக்குது. காலையில எந்திரிக்கும் போதே என்ன எப்படி இருக்கணும்? ஒரு சந்தோஷமா பாடிக்கொண்டு எந்திரிக்கணும். காலையில எந்திரி ஐயோ தலை வலிக்குதுன்னு இல்ல. காலையில எந்திரி, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்,
உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.